ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். நம்ம சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா உங்களோட கோல்டு கலெக்ஷன் காட்டுங்கன்னுட்டு. நான் எல்லா பேங்க் லாக்கரில் இருக்கோம், எப்பப்போ என்ன வேணுமன்னுட்டு எடுத்துகிட்டு வந்தப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இப்போ இந்த நகை எல்லாமே ஒரே வாட்டி நான் என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லை, நாங்கள் வேறு கமிட்மெண்ட்டு பண்ணிகிட்ருக்கோம், அதனால எல்லா நகை அடகு வைக்கணும்னுட்டு. ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்கிட்ட இருக்கிற கடா பேங்கிள்ஸும் உங்களுக்கு காட்டியிருக்கேன், டெய்லி வேர் கம்பி பேங்கிள்ஸும் காட்டியிருக்கேன். இப்போ இயரிங்ஸு காட்டிடலான்னுட்டு தாங்க இந்த விலாகு. அதை தவிர நான் என்கிட்ட இருக்குது அன்னிட்டு ஒரு பெருமைக்கோ ஒரு இதுக்கோ நான் காட்டலைங்க. நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறது நான் எவ்வளோ கிராமுக்கு வாங்கியிருக்கேன், எவ்வளோ அன்னிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான். சரிங்களா? இது 3 பவுன் இருக்குங்க, ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கு. ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் ஒரு 13 வருஷம் பேக் நினைக்கிறேங்க, அப்போ தான் புதுசாக லான்ச் ஆகிருக்கு. அப்போ எல்லாம் நானும் அக்கா நாங்கள் எல்லாம் வாங்கினது. இது அகரம் ஜெயின் ஜுவல்லர்ஸில் வாங்கினது தான். 10% சண்டை போட்டு வாங்கினோம் அப்போது பாவம். இது சாந்த்வாலி மாடலு. இதுவுமே ஒரு ட்ரெண்டு தாங்க அப்போல்லாம். அன்றைக்கி அப்பத்தில் நாங்கள் வாங்கும்போது ஒரு கிராம் ரேட் எவ்வளோ தெரியுமா? 1800 ரூபா, 2000, 2200 என்னவோ தான் அங்கே இருந்துச்சு அப்போ வாங்கினது. இதில் கொஞ்சம் நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும், 2 கிராமில் நான் ஜிம்கி வாங்கிட்டு அங்கே இருக்கிற கோல்டு பால் நடுவில் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு இந்த ஜிம்கி ஆட் பண்ணிவிட்டு நானாகவே கொஞ்சம் ஃபேஷனாக கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேங்க. 2.5 பவுன் கிட்ட இருக்குது. சூப்பராக, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த 2 ஆன்டிக் ஜுவல்லரினுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்போ வாங்கும்போது இது 60,000 65,000 வச்சு வாங்கினேங்க, 2.5 பவுன் அவ்வளோதான். அடுத்தது இந்த இயரிங்ஸு தான் ரொம்ப லாங்கு மெமரிங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஜிஆர்டியில் சீட்டு போட்டு வச்சுக்கோங்க, பெனிஃபிட் உங்களுக்கு, பொண்ணு இருக்குல்லான்னுட்டு நான் தான் சீட்டியே ஜாயின் பண்ணி வச்சேன். அவங்களுக்கு படிக்காதவங்க, ஸோ நான் தான் சைன் பண்ணேன். இன்னும் அவங்களுக்கு ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறமா யார் சைன் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு அவங்க தானே லாஸ்ட்டில் கூட சைன் பண்ண கோல்டு கொடுப்பாங்க. ஸோ நான் தான் சைன் பண்ணி கோல்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ என்னவோ எங்கள் நகையெல்லாம் விற்றுணுன்னு சொன்னாங்க. ஸோ நான் நீங்கள் ஜிஆர்டியில் தானே வாங்கினீங்க, ஜிஆர்டியில் போய் விற்றுடுங்க, உங்களுக்கு பெனிஃபிட் நல்லா எதுவுமே ஒரு 3% என்னவோ கொடுப்பாங்கன்னு சொன்னேன். அவங்க போயிருக்காங்க. போனால் அங்கே நீங்கள் சைன் பண்ணலை, யார் சைன் பண்ணாங்க, யார் மேலே பில் இருக்குது அவங்களுக்கு தான் கொடுப்போம், பேங்க்கில் டப்பு அதாவது காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட வந்துட்டாங்க. சரி அன்னிட்டு நான் தானே சைன் பண்ணேன். நான் போனேன், கடைக்கு போனேன், ஜிஆர்டி கிட்ட போனால் அவங்க ரேட்டு அதெல்லாம் எஸ்டிமேஷன் போட்டு இவ்வளோ காசு வரும் இந்த கம்பலுக்குன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி நின்றுச்சு, அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கும்போதே எனக்கு பிடிச்சி நின்றுச்சு. சரிங்க இது நானே வாங்கிக்கிறேன், அவங்க ஜிஆர்டி அவங்க அன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறேன்னாங்களோ அவங்களுக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதே ரேட்டுக்கே நான் கொடுத்து வாங்கின கம்மல் தாங்க இது. வீட்டுக்கு எடுத்து வந்ததுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் வாங்கவே கூடாது, நீ போட்டிக்கவே கூடாது, ஏன்னா அவங்க கஷ்டத்துக்கு விற்கிறாங்க, அது அவங்க போட்டிருப்பாங்கல்ல காதில், நீ அது மாதிரி எல்லாம் ஒருத்தர் போட்டது வேண்டான்னுட்டு இது பண்ணிட்டாரு. கொஞ்சம் பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சு. சரி அதை எடுத்துகிட்டு போய் அடகு வச்சுட்டு அதில் வந்த காசு அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேங்க நான். இது நம்மக்கிட்ட காசு கூட இல்லை இந்த கம்பல் நம்ம வாங்கும்போது. எடுத்துன்னு போய் அடகு வச்சே பாருங்கள், 12 வருஷமாக அது அப்படியே அடகுலவே இருந்துச்சு கிராமத்தில். அந்த இதில் நான் அப்போ வாங்கினதுங்க 1,20,000 10,000 எவ்வளோ ஞாபகம் கூட இல்லைங்க, எவ்வளோ கிராம்ஸ்ன்ற மட்டும் ஞாபகம் இருக்குது. அதோட ஃப்ளாஷ்பேக்கு அதுதாங்க அதுக்கு, அந்த கம்பலுக்கு. இந்த கம்பல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4 இயர்ஸ் பேக் வாங்கியிருந்தேன், 17 கிராமுங்க, 16% கிட்ட வருது. பாடி சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கேங்க. அந்த ஜும்கா அந்த மேலே இருக்கிற கம்பல் எல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இது. போல்ஸ் வந்திருக்கு, ஃபஸ்ட்டு லேயரு, நடுவில் ஜர்கான் ஸ்டோன்ஸு, எம்ரால்டு ஒன்று ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நான் 3,100 200 இருந்துச்சுங்க, தரதான் சொல்கிறேன், அவ்வளோதான் இருந்துச்சுங்க நான் வாங்கும்போது. ஒரு கிராமு நான் 2 பவுனுக்கு 1 கிராம் மேல் கொண்டே இருந்துச்சு அப்போ வாங்கும்போது. எப்படி நம்மளுக்கு எவ்வளோ ஒரு 65,000 என்னவோ ஆயிடுச்சுங்க. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயரிங்ஸ் தாங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு கமிட்மெண்ட்டில் போயிட்டுருக்கோன்ட்டு. ஸோ அந்த கமிட்மெண்ட்டுனால இந்த நகையெல்லாம் எவ்வளோ கிராம் இருக்குது இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கணும், இல்லை திருப்பி அடகு வைக்க போகிறோம். ஸோ அதனால் எவ்வளோ கிராம் இருக்குது, என்னென்ன நகை இருக்குது நம்மக்கிட்ட, என்கிட்ட என்ன நகை இருக்குது எனக்கே தெரியல. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு எல்லாம் எவ்வளோ கிராம் இருக்குன்னுட்டு எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சரி அதே இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருக்காங்க, அக்கா உங்கள் கோல்டு ஜுவல்லரி ஃபுல்லாக காட்டுங்க, ஃபுல்
ஃபுல்லாக காட்டுறதுக்கு எல்லாமே என்கிட்ட இல்லை. நிஜமாகவே சொல்லணும்னா அங்கங்கே ஒரு ஒரு செட்டு எடுத்துகிட்டு வந்தப்போ அப்பப்போ உங்களுக்கு காட்டிடுறேங்க. இந்த கம்மலும் உங்களுக்கு தெரியும். இது வந்து ரீசெண்டாக லாஸ்ட் இயர் தான் வாங்கியிருக்கேன். கம்மல் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சுங்க. அது ஒயிட் கலரு 9 கல் வச்ச மாதிரி ஒரு கம்மல் தான் என்கிட்ட இருந்துச்சு. இதுக்கு வந்து ஜிம்கா வந்து ஜிஆர்டியில் வாங்கியிருக்குங்க. 22% வாங்கியிருக்கேங்க. அவங்க 24ஓ 26 எவ்வளவோ சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. நான் வந்து பட்டுவை 22% போட்டிருக்கேங்க. ஸ்டோனுக்கு தனியாக காஸ்ட்டு பே பண்ணியிருக்கேன். வெறும் ஜும்காவே அப்போ நான் வாங்கும்போது 9100 என்னவோ இருந்துச்சுங்க ஒரு கிராமு. 4 கிராம் தாங்க அந்த ஜும்கா. அதுக்கு அப்போ நான் வாங்கும்போது 40,000 10,000 கணக்கு வச்சா கூட 40,000 நினச்சிக்கோங்களேன். 55,000 கிட்ட கொடுத்து வாங்கியிருக்கேங்க. எனக்கு என்னவோ அன்றைக்கி எதுக்கு வாங்கினேன்னு தெரியல. அவ்வளோ அழகாக பிடிச்சி போச்சுங்க. எனக்கு லைக் ஆயிடுச்சு. அவ்வளோ காஸ்ட்டு கொடுத்துட்டு ஏன் வாங்கினேன், அன்றைக்கி கோல்டாகவே வாங்கியிருந்தா ஒரு 5-6 கிராம் வாங்கியிருக்கலாமேன்னு இப்போ தோணுது. ஆனாலும் இது அழகாக இருக்குங்க. ஒரு ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன் தான் இந்த இயர்ரிங்ஸு. இதுக்கு பிங்க் கலர்லவே ஸ்டோன் கம்மல் வாங்கலாம்னு நினச்சேன். அது என்னவோ செட்டே ஆகலை. இந்த ஒயிட் கலர் கம்மல் செட்டு நல்லா இருக்குன்னுட்டு நீங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு கூட எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்க. இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணப்போ சொன்னீங்க, அக்கா இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் கம்மல் தான் நல்லா இருக்குது, ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்தில் இப்படி தான்க்கா போடுவாங்கன்னு. சரி, இது ஒரு செட்டாக இருக்கட்டுமே அன்னிட்டு அப்படியே வச்சுட்டேங்க. இது வந்து எப்போவோ மேலே இருக்கிற கம்மல் வந்து எப்போவோ பழசு கம்மல் தான். அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த பேட்டர்ன் தாங்க. இது வந்து கொளத்தூரில் ஐஸ்வர்யா ஜுவல்லர்ஸ் அன்னிட்டு லக்ஷ்மி அம்மன் கோவில் மூகாம்பிகா தியேட்டர் முன்னால் இருந்துச்சுங்க. எப்போவோ கடைங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போது அங்கே வாங்கின ஒரு நகைங்க இது. புதுசாக என் சின்ன குழந்த தான், என் சின்ன பையன் சின்ன குழந்த அப்போ வாங்கினதுங்க. அது யார் வாங்கி கொடுத்தாங்க? எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தாங்கங்க. எனக்கு வாங்கி கொடுத்தது. ஊரில் கிராமத்தில் எங்கள் சொந்தக்காரங்க கிட்ட கால் சவரம் சீட்டி ஒன்று போட்டிருந்தாங்க. 2 சீட்டி என்னவோ போட்டிருந்தாங்கங்க. அந்த 2 சீட்டி 2 கால் சவரம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அவங்களே கூட்டின்னு போயிட்டு வாங்கின அந்த ஜிம்கா தாங்க அது. மேலே இருக்கிற அந்த கம்மல் வந்து 2 கிராமில் அப்புறமா நான் எப்போ வாங்கினது தான் அது ஞாபகம் இல்லை. செட்டாக அப்படியே செட் பண்ணி வச்சுட்டேன். அந்த ஷாப்போட அந்த ஜும்கா தாங்க அது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜிமிக்கி. அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னல் பீஸ் தான். இப்போ நான் அது தாங்க போட்டுருக்கேன். எங்கள் எல்லோரும் கத்துறாங்க, எங்கள் ஹஸ்பண்டும் கத்துறாரு, என்னம்மா ஜிமிக்கின்னுட்டு அவ்வளோ செட்டு வாங்கி வச்சுருக்கேன், ஒன்று கூட போட மாட்டேங்கிறியான்ட்டு. இப்போது இந்த ஒரு செட்டு தான் நான் காதில் போட்டுன்னு இருக்கிறேன், வச்சுன்னு இருக்கிறேங்க. வீட்டில் மிச்சம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி நான் லாக்கரில் வச்சு இத்தனை நாள் இருந்துச்சு எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அடகு வைக்கணுங்க. ஏன்னா சொல்லியிருக்கேன் இல்லை, நம்ம ஒரு கமிட்மெண்ட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ எல்லா நகையும் பேங்க்குக்கு போயிடுங்க. நம்மக்கிட்ட இன்னும் எப்போ மூட்டை போகிறான்னு தெரியல. கடவுள் மீது தான் நான் பாரத்து போட்டிருக்கேன், பார்க்கலாம். இது மாதிரி கூட நம்ம மாற்றி போட்டிக்கலாங்க. இந்த கம்மலுக்கு இந்த ஜும்கா அக்கா பேத்தி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இப்படி போட்டுட்டு போகலான்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் கத்துறாரு, அந்த கம்மலே போடக்கூடாதுன்றாருங்க அவர். ஏன்னா நீக்கு புதுசாக வாங்கலை இல்லை, அவங்க கஷ்டத்துக்கு வைக்கும்போது நீ வாங்கியிருக்க வேண்டான்றாரு. இது மூட்டினக்கப்புறமா எப்போவோ திருப்பி அந்த 3 சவரம் கொடுத்துட்டு இதே மாதிரி வேறு ஏதாவது இப்போ நிறைய மாடல்ஸ் வந்திருக்கு, ஏதாவது வாங்கலாம் 3 பவுண்ட்லான்னு பார்த்துட்ருக்கேன். இல்லை அது மூட்டுறதுக்குள்ளே நம்மளுக்கு இன்னும் வயசாகிடுச்சு, நம்ம ஜும்கா போட முடியல, போட மாட்டோம்னு நினச்சிங்கன்னா ஏதாவது பேங்கிள்ஸு ஏதோ ஒன்று வாங்கிக்கலான்னுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு நம்ம பேங்க்கில் அடகு வைக்க போகிறோங்க. நாங்கள் ஒன்று நினச்சின்னு இருக்கிறோம், அது நல்லபடியாக நடக்கணும்னுட்டு நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி நான் ஷேர் பண்ணுறேங்க என்ன விஷயம்னுட்டு. அடுத்தது இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாங்க. அந்த இயர்ரிங்ஸ் ஜும்காஸ் வந்து அதுக்கு தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போவும் திருப்பி சொல்கிறேன், என்கிட்ட இருக்குன்றதுக்காக நான் காட்டலைங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்க்கு கோல்டு ஜுவல்லரி காட்டுங்கக்கா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அன்றதுக்காக மட்டும்தான் காட்டிகிட்ருக்கேன். ஒன்று ஒரு கிராமும் அவ்வளோண்டு சேர்த்து வச்சு வாங்கின எல்லா ஜுவல்லரி தாங்க. இதெல்லாமே ஒரே வாட்டி பல்காக எடுத்துன்னு போயிட்டு நம்ம கொடுத்து வாங்கினது எதுவுமே இல்லை, எல்லாம் ஸ்கீமில் போனது. அந்த ஒரு செட்டு தாங்க அவங்க விற்கும்போது நம்ம வாங்கினது. அது அவங்கக்கிட்ட வாங்கின நகை வச்சே அவங்களுக்கு காசு கொடுத்து ஆச்சு. அப்போது இந்த ஜும்கா ரொம்ப அழகாக. என்கிட்ட இருக்கிற ஜிமிக்கி கலெக்ஷனும் கம்மல் கலெக்ஷன் இவ்வளோ தாங்க. 12 சவரம் கிட்ட என்னவோ இருக்குது, கவுண்ட் பண்ண எனக்கே தெரியல. ஸ்டட்டு காதோடு போடுற மாதிரி ஒரு 2 செட்டு இருக்குது, அவ்வளோதாங்க. இந்த விலாக் இன்ட்ரெஸ்டிங்காக தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.